ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி என்னோடய ட்ராயிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் எப்படி வரைய ஆரம்பித்தா ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னா, 6th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் நான் ட்ராயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஒரு குட்டி தம்பியை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நான் ட்ராயிங் பென்சிலுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது, யாரும் சொல்லித்தரல. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த தம்பி ஃபஸ்ட்டு ட்ராயிங் நோட்லாம் வச்சுருந்தான். அவன் வரைஞ்சதை பார்த்து எனக்கு இன்ஸ்பயர் ஆச்சு. அந்த தம்பி யாருன்னா என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி. அவங்க வீட்டுக்கு நான் எப்பவுமே விளாட போவேன். அப்போ அவனோட ட்ராயிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கள பார்த்துக்கு தான் இன்ஃபேக்ட் நான் கற்றுக்கிட்டேன். ஒரு ட்ராயிங் நோட் போடணும், ப்ராப்பராக வரையணும், அப்போ தான் நம்ம காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு ட்ராயிங் நோட்டு வாங்கிட்டு சரி எப்படி வரைகிறது, எதை பார்த்து வரையுது அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னோடய பழைய ஸ்கூல் புக்ஸ் இல்லாட்டி என்னோடய ட்ராயிங் நோட், ஸ்கூலில் கலர் பண்ணுறதுக்கு தருவாங்கள்ல, அந்த ட்ராயிங் நோட் அதை பார்த்து பிக்சர்ஸ் எல்லாம் வரைய ஆரம்பித்தேன். ட்ரேஸ் வச்ச மாதிரி அப்படியே வந்துச்சு. சின்ன சின்ன பிக்சர்ஸ் தானே, அதுங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பார்த்து வரைய ஆரம்பித்து ஸ்கூல் காம்படிஷன்ஸ் எல்லாம் போக ஆரம்பித்தேன். அங்கே போகும்போது என்ன பண்ணுறாங்க, என்னென்னா அவங்க மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க, எப்படி வரையணும் அப்படின்னு நான் அவங்கள பார்த்து கற்றுக்கிட்டேன். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எதுலேயும் நம்ம பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. அப்புறம் எல்லாத்துலேயும் நமக்கு வெற்றி தான் வரும் அப்படின்னும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுங்காட்டி நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒவ்வொருத்தவங்கள பார்த்தும் நான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி வரையணும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கற்றுக்கிட்டேன். அப்போ என்கிட்ட ஃபோன்லாம் பெருசாக இல்லை. ஒவ்வொரு காம்படிஷன் அப்போவும் எங்கள் ஸ்கூல் சார் எனக்கு பிரிண்ட் எடுத்து தருவாங்க. அந்த பிரிண்ட்டை வச்சு நாங்கள் வரைய ஆரம்பிப்போம். அது பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டாக தான் இருக்கும். அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வரைஞ்சி ஒவ்வொரு காம்படிஷனும் அட்டன் பண்ணோம். 10th வரைக்கும் நான் ட்ராயிங் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் லாக்டவுன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, மெட்டீரியல்ஸும் அவ்வளோக்கா என்கிட்ட இருக்காது. நான் எப்பாவது வாங்கின ட்ராயிங் காம்படிஷனுக்காக வாங்கின ஒவ்வொருத்தரையும் பார்த்து வாங்கின மெட்டீரியல்ஸ் வச்சு நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பெயிண்ட் பண்ணி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பென்சில் ஆர்ட் அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எப்படியும் எனக்கு இன்ஸ்பயராக வச்சு நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அதை வச்சும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இந்த ட்ராயிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.